மக்களே, இதுதான் நான் ஜாடியில் வச்சுருக்கிற நெற்பவளம் செடி. அடியில் வந்து இது குத்து வந்து நிறையா வரும். அந்த மாதிரி வந்தோடனே ஜாடியில் வந்து இப்போ இடம் பத்தல, அதெல்லாம் சரி தரையிலே வச்சிடலான்னு சொல்லி தான் இப்போ கொல்லிக்கு வந்திருக்கேன். கொல்லியில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் ஒரு நெற்பவளம் செடி வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு பெரிய பள்ளம் தோண்டி அதில் தேவையான எல்லாத்தையும் நான் போட்டுக்கிட்டேன். இப்போ இந்த ஜாடி விட்டு இதை எடுத்து இப்போ அதில் நம்ம வைக்கலாம். இப்போ ஜாடி நல்லா சாய்ச்சிட்டு அதில் நான் என் கையை வச்சு அப்படியே குத்துனோடனே பார்த்தீங்கன்னா வந்து நல்லா வந்துச்சு. ஏன்னா உள்ளே வந்து நல்லா சாஃப்ட் மண்ணாக இருந்தாலும் சீக்கிரம் எனக்கு வந்துருச்சு. செடியில் வேர் பாருங்கள், நிறைய வேர் வந்து அடியில் போகிறதுக்கு இடம்லாம்லே இருந்தது. நம்மளால் எவ்வளோ வேரை பிரித்து விடுமோ பிரித்து விட்டுட்டு நம்ம தோண்டி வச்சுருக்க பள்ளத்தில் அப்படியே வச்சுட்டு மண்ணை வந்து இப்போ நம்ம கொட்டிட்டு மூடிடலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா தொடர்ந்து கொஞ்சம் தண்ணி விடணும். ஏன்னா இப்போ புதுசாக நட்டுருக்கோம் இல்லையா, அதால் வந்து ஒரு 2-3 நாளைக்கு தொடர்ந்து விட்டுட்டுனா செடி நல்லாயிருக்கும். இப்போ தண்ணி விட்டுடலாம். இதை பற்றி அப்டேட்டை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.